வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு மனோபாலா கிச்சன்ல என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணா, தோசை, இட்லி, இடியாப்பம், அப்புறம் தாளிச்ச இடியாப்பம், அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு டிஷ்ஷுங்க, காரைக்குடி கோசுமல்லி. காரைக்குடி செட்டிநாடு பக்கம்லாம் இந்த கோசுமல்லி ரொம்ப மஸ்டாக பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் என்ன முக்கியம்னா, நல்ல கத்திரிக்காய் இருக்குல்ல, இளம் கத்திரிக்காவை இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கத்திரிக்காவை நல்லா சுட்டு பண்ணுவாங்க. அல்லது சின்ன சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் அது பிங்க் கத்திரிக்காய் இருக்கலாம், நீங்கள் வெள்ளை கத்திரிக்காய் இருக்கலாம், அல்லது பச்சை கத்திரிக்காய் இருக்கலாம். எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் அது பண்ணுவாங்க. இது என்னன்னா, அதில் எண்ணெயில் வதக்கி பண்ணுறது ஒரு வகை, இப்போ வேக வச்சு பண்ணுறது ஒரு வகை. அதில் என்னன்னா, வெறும் கத்திரிக்காய் மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வச்சு தோல் உரிச்சு, அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் தோல் உரிச்சிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி, அதாவது கையால் ஸ்மாஷ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கும் அதில் ஸ்மாஷ் பண்ணாலும் சரி, அதில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்குங்க. அப்புறம் தாளிக்கிறது தான், வேற எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம். இந்த டிஷ்ஷுக்கு நான் ஒரு முழு பெரிய கத்திரிக்காய் எடுத்து 4 துண்டாக வெட்டி அதை ஒரு 3 விசில் கொடுத்து ஒரு பொட்டேட்டோவோட சேர்த்து வேக வச்சு, அதாவது பொட்டேட்டோ என்ன பண்ணேன்னா பீல் பண்ணிட்டு, அதாவது தோலெல்லாம் உரிச்சிட்டு வேக வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் 2 வெங்காயங்க, அப்புறம் குட்டி குட்டி குட்டியாக என்கிட்ட தக்காளி இருந்தது. அது பெரிய தக்காளியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றே போதும். ஆனால் சின்ன தக்காளியாக இருந்ததுனால ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு வாசனைக்கு 3 வரமிளகா, 5 பச்சை மிளகா காரத்துக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. இந்த வேக வச்சோம் இல்லை, அந்த தண்ணியை தூக்கி கொட்டிடாதீங்க. அதை ஒரு கப்பில் சேகரித்து வச்சுக்கோங்க. அது கடைசியில் ஊற்றி அதிலேயே நீங்கள் குக் பண்ணலாம். அந்த சுவை மாறாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றி வழக்கம் போல் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, நிறைய பேர் இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி அந்த புளியும் சேர்ப்பாங்க. ஆனால் அது வேறு டேஸ்ட்டுங்க. அந்த புளி சுவையோடு இருக்கிறது வேறு டேஸ்ட்டு. ஆனால் காரைக்குடி கோசுமல்லிங்கிறது புளி சேர்க்காமல் பண்ணுறது தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் அதில் போடுறேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றலாம். சமையல் எண்ணெய் ஊற்றலாம், எது வேணால் ஊற்றலாம். ஆனால் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் சுவையே ஒரு தனி அலாதி தான். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்ங்க. கடுகு கொஞ்சம் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்ச பிறகு இந்த கார மிளகாவை போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், எப்போதுமே வெங்காயம் சீக்கிரம் வேகணும் அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும்னா கொஞ்சோண்டு 2 உப்பு போடணும். உப்பு போட்டால் உடனே டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும், சீக்கிரம் வேகும். இதை சேர்த்து இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. வேறு எந்த பொடியும் இதில் சேர்க்கலைங்க. வேறு எந்த பொடியும் சேர்க்க முடியாது. இவ்வளோ தான், நம்ம அழகாக பண்ணிட்டு போயிடலாம்.
பொடி கிடிலாம் எதுவுமே கிடையாது காரத்துக்கு. இந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த காரம் தான். இந்த பாருங்கள், வெங்காயம் ஒரு செவந்து பிங்க் கலர் ஆயிடுச்சு. இந்த தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிங்கன்னா இது நல்லா வதங்கணுங்க, தொக்கு மாதிரி வரணும். ஸோ இதுக்கு டோட்டல் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்மளுடைய இந்த கத்திரிக்காய் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துருங்க. இப்போ நம்ம இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு பாருங்கள், அதை சேர்த்துருங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டிமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 டம்ளர் போதும். இது நல்லா கொதித்து வரணுங்க. இது மல்லித்தழை கொஞ்சம் நிறைய போடணும். அதாவது இது பேரே கோசு மல்லி, அதனால் மல்லித்தழையை நிறைய அள்ளி போட்டுருங்க. அள்ளி போட்டேன்னா அந்த மல்லியோட வாசம் சேர்ந்து மிக பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷு. எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள், டோட்டலாக வேக வச்சுட்டா எல்லாம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கொத்தமல்லி போட்டுடுறேன். ஒரு கொதி வரட்டாங்க. ஒரு கொதி வந்துச்சுன்னா அப்பா வாசம் தூக்குதுங்க. நல்ல ஒரு பொங்கல், நல்ல நெய் பொங்கல் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பின்னுமா. அருமையான காரைக்குடி கோசுமல்லி ரெடி ஆயிடுச்சுங்க. பொங்கலோடையோ அல்ல இட்லியோட, இட்லி வெறுமனை நல்ல பூ மாதிரி இட்லி செஞ்சுட்டு அது மேலே ஃபுல்லாக கோட்டிங் மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே பிணைஞ்சு அடிங்க, பின்னுவான். அது ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. டில் தென் விடைபெறுவது மனோபாலா. பாய் பாய்.